என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல? சேமஸ் கொலாபரேஷன் ஸ்கூல். உங்களுக்கு உங்க ஸ்கூல்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? காலை உணவு திட்டம் போட்டதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி சாப்பிடாம ஸ்கூல் போயிருக்கீங்களா? பசிக்காது? என்ன பண்ணுவீங்க? சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பிட மாட்டீங்க? அது அம்மா வேலை டைம் ஆயிடுச்சு சமைக்க மாட்டாங்க. அவங்கள பசியோட அனுப்பும் போது கஷ்டமா இருக்கும்ல? கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது, என்னால செய்ய முடிஞ்சா செஞ்சு கொடுப்பேன், இல்லன்னா அவங்க பசிச்சிருக்கா நிறைய நாள். மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க சத்துணவுக்காக. இப்போ நல்லா சாப்பிடுறீங்களா? வயிறு நிறைய சாப்பிடுறீங்களா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன ரொம்ப பிடிக்கும்? என்ன சாப்பிட பிடிக்கும்? பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். இவ எப்படி இவ்வளவு நாள் பசிய தாங்கி இருந்திருப்பா? 2 பசங்களுமே அப்படிதான் இருக்கு. 2மே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்குது. என்ன பண்ணணும்னு ஆசைடா? என்ன ஆகணும் படிச்சுட்டு? கலெக்டர் ஆகணும். கலெக்டர் ஆகணும். சூப்பர். உங்களுக்காக காலையில தினமும் சாப்பாடு கொடுக்க போறாங்க அப்படின்னு உங்க மிஸ் சொன்னப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தது உங்களுக்கு? ஏண்டா? ஏன்னா எப்படின்னா சாப்பிடாம போய் அன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னாலே சந்தோஷம். நிறைய நாள் சாப்பிடாம போயிருக்கீங்க. அப்போ அவ்வளவு நாள் நீங்க சாப்பிடாம போயிருக்கீங்க. ஆனா யார்ட்டையுமே அதெல்லாம் சொன்னது கிடையாது. பசிக்குதுன்னு கூட யார்ட்டையும் சொன்னது கிடையாது. இப்ப 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பாத்துக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு அம்மாவா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என் பசங்க நல்லா சாப்பிடறதுக்கு, ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு நல்லா தெம்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுவேன். யோகஸ்ரீ இப்பதான் வெயிட் போட்டிருக்காங்க. ஒரு ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயம் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் தான் எவ்வளவு பெரிய விஷயம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சார் தான் உங்களுக்கு அந்த திட்டம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லலாம் நம்ம? நீங்க காலை உணவு திட்டம் கொடுத்ததுக்காக நான் நல்லா சாப்பிட்டு படிச்சு கலெக்டர் ஆயிடுவேன் சிஎம் சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் எப்பாடுபட்டாவது பள்ளிகளுக்கு அழைச்சு அவர்களை படிக்க வைக்கணும் என்கிற காரணத்திற்காகத்தான். அதுதான் படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் உருவாகி இருக்கு.